நம் சுவாசமாகவே அவர்களின் நேசத்தை ஆக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு கூடியிருக்கிற சபை. நேசம் என்பது மிக முக்கியமான 2 அம்சங்களில் இருக்கிறது. மொஹப்பத்துன் நாஃபிஅத்துல் மஹ்மூதா என்று ஒரு வகை, மொஹப்பத்துன் லாரத்துன் மதுமூமா என்று ஒரு வகை. பயனளிக்கிற புகழுக்குரிய நேசம் மொஹப்பத்துன் நாஃபிஅத்துன் மஹ்மூதா, பயனளிக்கிற எப்படிப்பட்ட நேசம்? புகழுக்குரிய நேசம். இன்னொன்று முற்றிலும் தீங்களிக்கிற பழிக்கப்பட்ட நேசம். நான் அந்த பகுதிக்குள்ளே போகவில்லை. இந்த முதல் பகுதி மொஹப்பத்துன் நாஃபிஅத்துன் மஹ்மூதா என்று சாலிஹீன்கள் பயன் தரும் பிரியம். இந்த பிரியத்துக்குள்ளால் அத்தனையும் பயனுள்ளது. இந்த நேசம் பயனளிக்கும் என்றால், புகழுக்குரியது என்றால், இந்த நேசத்துக்குள்ளால் அத்தனையும் புகழுக்குரியது. நேசம் இல்லாது உலகமே இயங்க முடியாது. உலக சுழற்சிக்குள்ளால் நேசத்தை கொண்டே நாம் சுழறுகிறோம். என் தந்தையின் நேசத்தில், என் நேசத்தில் என் பிள்ளைகள், இப்படி மனைவியின் நேசம், கணவனின் நேசம் என்று உலகம் ஒரு நேசத்துக்குள்ளால் தான் மனிதனின் இயல்பான வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும். நேசமே இல்லை, நேசிக்க யாரும் இல்லை, வாழ்க்கை அஸ்தமித்து போகும். வாழ்க்கையினுடைய மதுரமும் மங்களமும் மகிழ்ச்சியும் நேசத்தால் சுழறுகிறது. அந்த நேசம் புகழுக்குரிய நேசம், பயனுள்ள நேசம். அதுதான் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் வைக்கும் நேசம். அதற்குள் பல கிளைகள் இருக்கிறது. ரொம்ப சுருக்கமான நேரம். எனவே எனக்கு பின்னால் அல்லாமா ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹு உரையாற்ற வேண்டும். இங்கே மிகச் சுருக்கமான இந்த நேரத்தில் நம் வாழ்க்கை மாணவியோடு இருக்க வேண்டும். அவர்களின் நேசம் என்றால் என்ன? அதற்கு 1000 பொருள்களை சாலிஹீன்கள் எழுதுவார்கள். இங்கே நான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசத்தோடு நமது வாழ்க்கை எப்போதும் இருக்க வேண்டும். அவர்களை நினைத்தால், அவர்களை பற்றி பேசினால், அவர்களின் வாழ்க்கை சிந்தித்தால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு தெரிய வேண்டும். நேசத்தின் வெளிப்பாடு 5 விஷயம் இருக்குது. 1, மிகச்சிறப்பான மகிழ்ச்சி, எப்போதுமே சந்தோஷம், பிரியத்துக்குள்ளால் சந்தோஷம். என் பேரனை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி, என் பிள்ளையை பார்த்தால் ஒரு சந்தோஷம். அந்த நேசம் சந்தோஷத்தினுடைய மறுபக்கமாக இருக்கும். நேசம் என்பது 5 அம்சங்களுக்குள்ளால் இருக்கும். அதில் 1 மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற போதெல்லாம் ஆனந்தப்பட்ட சஹாபிகள், மகிழ்ச்சியில் உறைந்து போன சஹாபிகள். பார்க்க முடியவில்லையா? அடுத்த கட்டம் நேசம். அது பார்க்கிற போதெல்லாம் மகிழ்ச்சி. நபி பெருமானாரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதிலே மகிழ்ச்சி. அவர்கள் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, அன்னதாரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் மகிழ்ச்சி. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிக உயர்வான நிலைகளின் மீது தன்னை ஆக்குவதில் மகிழ்ச்சி. சித்திகுல் அக்பர் ஹிஜ்ரத்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில அப்படி தாகம் எனக்கு வந்தது இல்லைன்னா. அந்த பாடத்தையே போடும்போது சித்திகுல் அக்பர் அபூபக்கர்ன்றே பாடம் போடுவாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஏற்பட்ட தாகம். தாகம் என்றால் அவ்வளவு கடுமை. வல்லல் நபி அவர்களுக்கும் தண்ணீர் தேவை, தாகம். ஆனா அவங்க வெளியே காட்டல்ல. என் உதடுகள் காய்ந்து போனது என்கிறார் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மாநபியை ஒரு ஆசுவாசமான இடத்தில் தங்க வைத்து விட்டு நான் எங்காவது ஏதேனும் கிடைக்குமா என்று ஓடி நான் ஒரு குவளையில் குடிப்பதற்கான பானம் கொண்டு வந்தேன். உத்தம நபியின் தர்பாரில் கொண்டு கொடுத்தேன். என் பெருமானுக்கு ஒரு பழக்கம், எதை குடித்தாலும் மிச்சம் வைப்பார்கள். அன்றைக்கு நான் ஆசைப்பட்டேன், மிச்சமில்லாமல் குடிக்க வேண்டும். அவ்வளவு தாகம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் என்கிறார் அபூபக்கர். அந்த ஒவ்வொரு சொட்டிலும் என் தாகமும் இருந்தது. நான் கடும் தாகம், சர்க்காரையாக குடிக்கணும், குடிக்க வைத்தேன். அவர்கள் குடித்தார்கள், பருகினார்கள். ஆசைப்பட்டேன், அத்தையும் குடிக்கணும்னு நினைத்தேன். அதே போல் அவர்கள் அத்தனையும் குடித்தார்கள். ஹத்தா இருத்தவை தூ என்றார். அந்த சொக்குல ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை, எல்லாவற்றையும் மாணவி குடித்தார்கள். ஹத்தா இருத்தவை தூ, நான் தாகம் தணியும் அளவிற்கு குடித்தார்கள். குடித்ததோ உத்தம நபிகள், எனக்கு தாகம் தணித்தது. அது என்ன நேசம்?
அந்த நேசத்திற்கு நான் என்ன முகவரி சொல்வது? அந்த நேசத்திற்கு எதை உதாரணம் காட்டுவது? பாடமே அபீபக்கர் சித்தீக்கின் தாகம் என்று பாடம். அவர்கள் தண்ணீர் பருக வேண்டும், பானங்களை குடிக்க வேண்டும். அத்தனை தாகம் இருக்க அத்தனையும் எம் பெருமான் குடிக்க வேண்டுமே, மிச்சம் வைத்து பழக்கியவர்கள் இல்லையா? கூட இருப்பவர்களுக்கு கொடுத்து ஆசைப்பட்டவர்கள் இல்லையா? இன்றைக்கு அத்தனையும் அவர்கள் குடித்தால் அவர்களின் தாகம் தணியும் என்று நான் நினைத்தேன். அந்த ஆனந்தம் இன்னும் குடிக்கட்டும், இன்னும் குடிக்கட்டும், நான் நினைக்க குடித்து முடித்தார்கள். அத்தா இருத்த வைத்து ஹதீஸ் முடியும். ஒரு ஹதீஸ்ல அத்தா ரவீத்துன்னு வரும். பெருமக்கள் இமாம் முஸ்லிம் சொல்வார். இமாம் முஸ்லிம் அவங்க ஹதீஸினுடைய ஒரு பாகமாக அத்தா இருத்த வைத்து நான் திருப்தி பெற வரைக்கும் குடிச்சாங்க, அது நல்லதா? இமாம் ஹாக்கிம் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதை விட 1000 மடங்கு விசேஷம் அத்தா இருத்த வைத்து நான் தாகம் தணியும் அளவிற்கு குடித்தார்கள். இந்த முஹப்பத்திற்கு எதை உதாரணம் காட்டுவது? சுவாச மாத்திரம் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையோடு வள்ளல் நபிகள் உறைந்து போகிறார்கள். எம் பெருமானின் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் தங்கள் சந்தோஷத்தை எடுத்துக் கொண்டார்கள். எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இல்லை, பெருமானார் சந்தோஷமா நான் சந்தோஷம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ முஹப்பத்துக்கு பின்னால் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும். நேசம் இல்லாமல் உலகம் இல்லை, நேசத்துக்குள்ளே தான் உலகம். என் வீட்டில் நேசம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. மனைவி எங்கோ, கணவன் எங்கோ, ஒருவரை பார்ப்ப ஒருவர் இல்லை, ஒருவரோடு ஒருவர் பாசம் காட்டவில்லை, நேசம் காட்டவில்லை. அந்த குடும்பத்தில் நாம் இருப்பதை விட மன்னரை தான் விசேஷமாகிவிடும். நேசத்திற்கு அத்தனை பெரிய இடம். அதன் 2வது பக்கம் கவலை. நேசத்தின் இன்னொரு பக்கம் நேசரை நினைத்து கவலை, மஹபூபை நினைத்து கவலை. யாரின் மீது நான் அன்பு வைத்தேனோ அவர்களுக்கு ஏதேனும் நடந்துவிடக் கூடாது என்கிற அந்த கவலை, ஏதேனும் நடந்து விடுமா என்ற ஒரு பயம். அந்த பயமும் கவலையும் இந்த நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கும். சஹாபிகள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த நேசம் எம் பெருமானை பாதுகாப்பதிலேயே இருந்தது. பெருமானாருக்கு ஒவ்வொரு நேரத்தையும் பாதுகாப்பாக மாற்றிக் கொண்டாங்க. இமாம் ஹஸ்ஸாலி உட்பட தாரீகின் பெருமக்கள் எல்லோரும், அல்லாமா இப்னு இஸ்ஹாக் உட்பட பதிவு செய்தார். ராத்திரி நேரத்துல மதீனாவில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டபோது சஹாபிகள் எல்லாரும் எழுந்திருச்சு மஸ்ஜிது நபவியில நிக்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில பார்த்தால் ஒவ்வொரு சஹாபிகள் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரே பதில் தான், சத்தம் எனக்கும் கேட்டுச்சு, தூங்கவில்லை, யாருக்குமே தூக்கம் இல்லை. மதீனாவில் மிட் நைட்ல நிக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஏதோ ஒரு படை ஊரின் எல்லையில் இறங்கியிருக்குமோ என்ற பயம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்க வேண்டும். பெருமானாரின் வீட்டை சுத்தி 10 சஹாபிகளை பொறுப்பாக நிப்பாட்டி விட்டு நாம மதீனா எல்லையில் போய் பார்த்து வருவோம் என்று மற்ற சஹாபிகள் அங்கே போகிறார்கள். இங்கே பாதுகாப்புக்கு நிறுத்திட்டு போறாங்க. யாருக்குமே தூக்கம் இல்லை. எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த சப்தம் எங்களை அதிர்ச்சியில் ஆக்கி விட்டது, கவலை கொடுத்து விட்டது. ஏதாவது கூட்டம் உள்ள இறங்கிட்டாங்களா, பெருமானாருக்கு நோவினை கொடுத்துருவாங்களா? தன்னுடைய உயிரை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதனாலதான் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்க உயிரை விட ரசூல் தான் உயர்வானவர்கள். அந்த வாயத்தின் வாழ்க்கையை கொண்டு வந்தவர்கள் சஹாபிகள். அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்ங்கிறதுக்கு சஹாபிகளே அந்த ஆயத்தின் பொருள். எல்லைக்கு போறாங்க. என்ன சப்தம்? யாராவது இறங்கிட்டாங்களா? இவங்க பாதி தொலை போகும்போது உத்தம நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையிலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறார். இந்த ரசூலுக்கு தான் பாதுகாப்பு சஹாபாக்கள் போட்டுட்டு போயிருக்காங்க. பெருமானார் அங்கிருந்து தன்னந்தனியா போயிட்டு வந்தாங்க. என்ன பயந்து வந்துட்டீங்களா? அங்க நானும் போய் பார்த்தா சத்தம் கேட்ட உடனே அங்க ஒண்ணும் இல்ல, தைரியமா வீட்டுக்கு போங்க. சத்தம் கேட்ட உடனே எனக்கு ஒரு யோசனை, நம்ம தோழர்களுக்கு ஏதாச்சும் ஆயிடக்கூடாதுன்னு நான் போயிட்டு வந்தேன். என் பெருமானுக்கு எதுவும் நடக்க கூடாது. அந்த நேசம் என்பது ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கமும் இணைந்திருந்தது. அதனாலதான் அல்லாஹ் ரசூலுடைய பெரிய எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்ன ஒரு செய்தியை இமாம் புகாரி எழுதுவார். யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. நாளைக்கு இந்த பொறுப்பை ஒருவரிடத்தில் கொடுப்பேன். அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அந்த ராத்திரியை குறித்து இமாம் புகாரி எழுதுவார். அந்த இரவு
பொறுப்பை நாளை காலையில கொடுப்பேங்கிறாங்க சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு. அந்த இரவு எப்படி இருந்தது என்று இமாம் புகாரி எழுதுவார். சஹாபிகள் அத்தனை பேரும் படுத்திருந்தார்கள். உடல் பூமியில் இருந்தது, கண்கள் எல்லாம் மூடி இருந்தது, கல்வெல்லாம் உறங்கவில்லை. அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், நான் அல்லாவை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன், அல்லாவும் ரசூலும் எங்களை நேசிக்கிறார்களா, அந்த இடத்துல என் பேர் இருக்குமா என்று எல்லோரும் யோசித்தார்கள். ஒவ்வொருவர்களின் இரவும் தூக்கம் இன்மையால் கழிந்தது. அந்த சிபத்துக்கு அதை விட இன்னொரு செய்திய புகாரிமா முடிக்கும் போது சொல்வாங்க, எல்லாருமே காலையில வர்ற போது நம்பிக்கையோடு வந்தாங்க, அந்த சிபத்து நம்மகிட்ட இருக்குதுன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக வழங்குவானா. அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அவருக்கு தான் இந்த கொடி என்கிறார்கள். மறுநாள் காலையில் கொடுக்கப்பட்ட இடம் நமக்கு தெரியும். இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, நேசம் ரெண்டு பக்கம் இருந்தது. நான் எப்படி ரசூலோடு இருக்கிறேனோ அப்படி ரசூல் நம்மோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி எங்களோடு நடக்கிறான்னு கேட்டாங்க. அபூ யஸீதுல் பிஸ்தாமிட்ட போய் ஒரே பதில் தான், நீ எப்படி அல்லாஹ் வச்சு பார்க்கிறாயோ அப்படி அல்லாஹ் உன்னை வச்சு பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கும் கல்புல எந்த இடம் கொடுத்திருக்கப்பா, அந்த இடத்த அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ்வை நீ எப்படி தூக்கி வச்சிருக்கிற, அல்லாஹ் அந்த இடத்துல ஒன்னு தூக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. இதே சிபத்து ரசூலுக்கும் உண்டு என்கிறார் அல்லாமா இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் உன்னை எப்படி பார்ப்பார்கள், நீ எப்படி அவர்களை பார்க்கிறாயோ அப்படி பார்ப்பார்கள், நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படி நேசிப்பார்கள். அல்லாஹ் உங்களுடைய நேசம் நமக்கு நசீபாக்குவானா. அவங்களை ஹயாத்துல பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பெரிய அல்லாஹ் தௌபீக் செய்வானா. இது ஒரு உன்னதமான நேசம். காலமெல்லாம் இருக்க வேண்டும் விழிப்போடு உறக்கத்தோடு. நான் ராத்திரி படுத்தால் என் சிந்தனையெல்லாம் அல்லாஹுவின் தூதர் வந்துவிட மாட்டார்களா இன்றைய கனவில். உறக்கம் மாத்திரம் அல்ல, விழிப்பும் உறக்கமும் அந்த உணர்வு, அதுதான் உண்மை நேசம். அவ என் இரவு உறக்கத்தான் இருக்கும். பொதுவோடு படுக்கிறேன், சந்தோஷமா படுக்கிறேன், ஹாப்பியா படுக்கிறேன், மகிழ்ச்சியா படுக்கிறேன், அத்தர் பூசிட்டு படுக்கிறேன், தூக்கம் கூட இபாதத்து. ஏன் அப்படியாவது ரசூலின் தரிசனம் கிடைத்து விடாது. சஹாபிகளினுடைய நேசத்துக்குள்ளால் இருந்த இரண்டாவது அம்சம் கவலை. நம் நேசனை பற்றியே கவலை. இந்த கவலைக்கும் பாக்கியம் என்கிறார்கள். 5 அம்சத்துக்கும் சவாபு கிடைக்கும். ஏன்னா முஹப்பத்த மஹமூதா, இது புகழுக்குரிய நேசம். இந்த நேசத்தோடு எல்லா அம்சத்திலும் கூலி இருக்கிறது. ஹஸரத் நேரம் தந்துட்டாங்க, அந்த நேரத்துல நான் கரெக்டா முடிப்பேன். அந்த நேரத்துக்கு அடுத்து ஹஸரத் பேச வேண்டிய நேரத்தையும் சொல்லிட்டாங்க. அதுல நான் ஒரு நிமிஷம் கூடுவது கூட அது ஒழுக்கம் குறைவாக ஆகிவிடும். ஹஸரத்துல நாங்க ஓதுன காலம் இன்னும் ஹஸரத் சாட்சியா இருக்கிறாங்க. ஹஸரத்தை நாங்க நெஞ்ச நிமிர்த்தி பார்த்ததே இல்லை, மிகைப்பெல்லாம் இல்லை, ஹஸரத் கிட்ட போய் பேசினதும் இல்லை. என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ கட்டுப்பட்டு போயிட்டே இருப்போம். அவங்கள்ட்ட நாங்க படித்த காலம் அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி ஹஸரத் இருப்பாங்க, ஹஸரத்துக்கு அடுத்து ஹஸரத் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பாடம் போடணும், என்னென்ன பாடம்னு ஆசைப்படுவோம். ஹஸரத்துல என்னென்ன பாடம் வந்தா நல்லா இருக்கணுமே ஆசைப்பட்டோம். அல்லாஹ் தௌபீக் செய்தான். மிஸ்பாவுல் ஹுதாவிலே ஓதன காலம் எல்லாம் இந்த பெருமக்களின் உயர்ந்த பரக்கத், அவங்க கொடுத்த அந்த இல்ம் நான் பெருமையாக மாத்திரமல்ல எங்க மாணவர்களுக்கு முன்னோடியா சொல்வேன். மிஸ்பாவுல் ஹுதாவின் கடைசி வரையிலும் மாணவனாக மாத்திரமல்ல முதல் மாணவனாக இருந்தேன். அவங்க கொடுத்த அந்த சிராஜி பாடம் அதற்கு பரிச்சை எடுத்தாங்க. சிராஜி பாடம் 2 கேள்வி முனாசகால, ஒரு கேள்விக்கு 50 மார்க், 2 கேள்வி, 2 கேள்விக்கு, ஒரு கேள்விக்கு 50, இன்னொரு கேள்விக்கு 50. 2 கேள்வியும் அந்த முனாசகான எல்லா கணக்கும் சேர்ந்து வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் அதுல 100க்கு 100. வேற வழியில் ஹஸரத் ரெண்டும்னா 2 ஃபுல்லா தானே போடணும். அதுல 1 விட்டா எல்லாம் ஃபுல்லா போயிடுமே. அப்படி இன்னைக்கு அல்லாஹ் தௌபீக் செய்தான். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் எங்கள் ஜாமியாவில் நான் தான் இன்னைக்கு சிராஜ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது அங்கே கிடைத்த பாடம். எனவே பாக்கியமான மனிதர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட அருள் நிறைந்த உஸ்தாதுமார்கள் இருப்பதே குறைந்து இருக்கிற காலம். அல்லாஹ் அவங்களை போன்றவர்கள் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும். இஹ்லாஸான நம்ம துஆ அல்லாஹ்ட்ட மறுக்கப்படாது. அதனால கைரிகள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கிருந்தாலும் ஹஸரத்தை உங்கள் இதயத்தில் சுமக்க வேண்டும். அல்லாஹ் தௌபீக் செய்வானா. நாங்கள் இன்னும் சுமக்கிறோம். காரணம், நாங்கள் இன்று உங்களோடு உரையாடுவதும் அல்லாஹ் எங்களை கொண்டு இந்த ஹிதுமத் வாங்குவதும் அந்த வெளிச்சத்தை அவர்கள் தான் ஏற்றி வைத்தவர்கள். அல்லாஹ் தௌபீக் செய்வானா.
கவலை நிறைந்த ஒரு நேசம் இது. நேசத்தின் 2ஆம் பாகம் ஃபுல்லா கவலை. நல்லா இருக்கணும் நம்ம நேசன். என் மனைவியை பத்தி நான் கவலை, என் மனைவி சங்கடப்பட்டு விடக்கூடாது, என் பிள்ளைக்கு ஒண்ணு எனக்கு ஒரு வருத்தம் வருது, கவலை வருது, ஏன் என் புள்ள நல்லா இருக்க வேண்டும். சர்க்காரை ஆட மதீனா வந்து இறங்குகிறார்கள். இறங்கிய போது மாணவியை சந்திக்க வந்த பெரும் கூட்டத்தில் தல்ஹத் இப்னு பர்ரா வந்து நிற்கிறார். தல்ஹத் இப்னு பர்ரா அவர் மானசீகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமலேயே நேசம் கொண்டவர். இதயத்துல சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தவர். தல்ஹத்துல் பர்ரா ரசூலை சுற்றி சஹாபிகள் எல்லாம் கூட்டம். அவர் வாலிபர். அவர் வந்து எங்க நிற்கிறார் என்றால் அந்த ரசூலுடைய ஒட்டகத்தின் மீது சாய்ந்து நிற்கிறார். அவர் சொன்னார், எனக்கு ரசூலின் மீது அந்த நிழலின் பக்கத்துல போற வாய்ப்பு கிடைக்கல, அவங்க பயணம் செய்து வந்த ஒட்டகம் அதன் மீது நான் சாய்வதால் மாணவியின் பாதம் பட்ட இடம் என் நிஜத்தில் படட்டுமே என்றார். அந்த ஒட்டகத்தின் மீது அவர் சாய்ந்து நிற்கிறார். வரலாறு சொல்லும். தல்ஹத் இப்னு பர்ரா அந்த நேசத்தை எல்லாம் நான் உதாரணத்தோடு எல்லாம் இங்கே விளக்க முடியாது. நம்முடைய சுவாசத்தால் ரசூல் நேசிக்கப்பட வேண்டும் என்பது வார்த்தை அல்ல. நான் ஒவ்வொரு வினாடியும் முஹப்பத்துர் ரசூலோடு என் வாழ்க்கை ஆக்க வேண்டும். அது இன்பமான காலம் உண்டு, கவலை தரும் காலம் உண்டு, அச்சம் தரும் காலம் உண்டு. அண்ணலாருடைய சுன்னத்து மௌத்தாயிடுமோ என்று நான் பயப்படுகிறேனா, அதுதான் நேசத்தின் அடையாளம் என்கிறார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனாவிற்கு ஏதேனும் கஷ்டம் வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், கவலைப்படுகிறேன் என்றால் அது என் பெருமானின் மீது முஹப்பத் எனக்கு இருப்பதன் அடையாளம். அன்னைக்கு சஹாபாக்களுடைய அந்த கவலைக்கு பின்னால் அந்த முஹப்பத்தின் அடையாளம் வெளிப்பட்டது. எப்படி மகிழ்ச்சியில் வெளிப்பட்டதோ அப்படி கவலையில். அந்த கவலை எவ்வளவு பெரிய கவலை. ஒட்டகத்துல சாய்ந்து நின்றார். பெருமானாரை சந்திக்கும் நேரம் வந்தது. சந்தித்த போது சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக், நான் தங்களை நேசிக்கிறேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, என் இதயமெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள் என்றார். என் இதயமெல்லாம் தாங்கள். யார்? சையதுனா தல்ஹத் இப்னு பர்ரா. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், முர்மா ஹபப்தா, தாங்க என்ன பிரியப்பட்டாலும் எனக்கு கட்டளை எடுக்க நாயகமே, செய்ய காத்து இருக்கிறேன். அவர் மதீனா வாசி அல்ல, மதீனாவுடைய வெளியில அவுட்டர்ல குடியிருக்கிறவர், கிராமத்து வாசி. அதான் நீங்க என்ன பிரியப்பட்டாலும் சொல்லுங்க, நான் நிறைவேற்றுகிறேன் என்றார். சையதுனா தல்ஹத் இப்னு பர்ரா சர்க்காரை ஆலம் பாருங்க, ரொம்ப பெரிய வார்த்தையை சொன்னாங்க. வக்துல் அபாக், இன்னைக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் முழுக்க முழுக்க சங்கடப்படுத்திக்கிட்டு உங்க அத்தா இருக்கிறார், உங்க அத்தாவையே கதையை முடிச்சுட்டு வந்தாங்க. என் பெருமான் உங்க அத்தாவே தாக்கிட்டு வந்தாங்க. அவர் உடனே தன்னுடைய வாகனத்தில் போய் ஏறினார். அல்லாஹ் மீது சத்தியம், தாங்கள் கட்டளை முடித்து வருவேன் என்று வாப்பான்னு கூப்பிட்டாங்க. வந்தார். இந்த நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்த போது ஒரு கடுகளவு உறவுகளில் கீறல் விடுவதற்கு கூட அல்லாஹ் என்னை அனுமதிக்கவில்லை. சொந்தம், உறவு, பந்தம் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது ஒன்றை சொல்லி பார்த்தம்பான்னா அவர் சொன்னார், தாங்கள் சொன்ன பின்னால் என் தந்தை என் கண்ணில் காணாமலே போய்விட்டார். அந்த வாசம்லாம் அங்க வரல. தாங்க சொன்ன போது அந்த நேசத்தின் வெளிப்பாடை வெளிக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டம், கடைசி காலம், அவர் குறைவான நிலைக்கு வந்தார், உடல்நலம் குன்றி போனார், கிராமத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அவங்களை சந்திக்க வந்தாங்க. அந்த காட்சியை நான் படிச்சு பாடம் படித்தேன். அதை பார்க்கிற போதெல்லாம், அந்த செய்தியை படிக்கும் போதெல்லாம் வியப்பா இருக்கும். என் பெருமான் அவரை சந்திக்க வர்றாங்க. அவங்க வர்ற வழி பூரா யூதர்கள் வழி, அதை கடந்துதான் வரணும். கொஞ்சம் கஷ்டமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு மேல புறப்பட்டாங்க, வந்துட்டாங்க சஹாபாக்களோடு. அவரை பார்த்தவுடன் அவர் எழுந்திருக்கிறார். அவரால் முடியல, அவ்வளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டு போனார். சின்ன வயதில் என் பெருமான் சஹாபிகளை எல்லாம் கூப்பிட்டு வெளியில வந்து அவங்க குடும்பத்தார்களை கூப்பிடுங்கன்னாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அநேகமாக அவருக்கு மிக சீக்கிரமாக மரணம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறது என்றார். மரணம் தயாராயிட்டு வஃபாத்துக்கு நெருக்கமா இருக்கிறார். ஒரு விஷயத்தை ஞாபகம் வையுங்க, அவர் வஃபாத் ஆயிட்டு எனக்கு செய்தி சொல்லிடுங்க. எந்த காரணத்தாலும் எனக்கு சொல்லாம நீங்க அடக்கம் செய்யக்கூடாது. நான் பிரியப்படுகிறேன். அவர் ஜனாசாவை நான் தொலை வைக்கணும். பெருமானார் தொலை வைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்ன சலாத்தக்க சக்கனுல்லகுங்கிறான் அல்லாஹ். தாங்க தொழுக வைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிங்கிறான். அதுக்கு பல பொருள்கள் இருக்குது அந்த ஆயத்துக்கு. அதுல இதையும் ஒரு பொருளாக, தாங்கள் போய் ஒருத்தருக்கு தொலை வைத்தால் அது அவருக்கு நிம்மதியை கொடுத்து விடும் என்று சொல்லும் அந்த இடம். அப்போ எனக்கு சொல்லி விட்டுருங்கிறாங்க. பெருமானார் திரும்பி மதீனா கூட வந்திருக்க மாட்டாங்க, அவர் வஃபாத் ஆயிட்டார். அவர் வஃபாத் ஆகிற போது வேகமா
சஹாபாக்கள் அவரை தயார்படுத்துறாங்க, குளிப்பாட்டுறாங்க. ராத்திரி நேரம், இஷாவுடைய நேரம், குளிப்பாட்டி ராத்திரி அடக்கம் செய்ய அங்க சில பேர் நின்று இல்ல நபிக்கு சொல்லி விடணும், இல்ல அப்படியெல்லாம் வேண்டாம் அவங்கிற ஒரு பெரிய சரிச்சை அடக்கம் செய்துட்டாங்க. சர்க்காரி ஆளும் அவங்களுக்கு சொல்லி விடல. காலையில செய்தி கேட்டு பெருமான் வர்றாங்க. வந்த உடனே கேட்டாங்க, நான் சொல்லிட்டு போனேனே, எனக்கு தகவல் சொல்ல வேண்டுமா இல்லையா, நான் கட்டளை இட்டேனா இல்லையா, கொஞ்சம் கோபமாவும் கேட்கிறாங்க ரசூல். உடனேதான் யார் ரசூல் அல்லாஹ், நாங்க இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருந்தோம், தங்கள்கிட்ட தான் சொல்லணும். அவர் கடைசி நேரம் ரூஹு பிரிகிறதுக்கு முந்தி எங்களை கூப்பிட்டு சொன்னார், நான் மௌத்தா போனா நபிக்கு சொல்லக்கூடாது, நான் வஃபாத்தானால் பெருமானாருக்கு சொல்லாதீர்கள், நான் பயப்படுகிறேன், கவலையாக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து விடுவார்கள், அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அந்த ஹௌஃப் ஹுஸ்னுங்கிறது முஹப்பத்துக்குள்ள இருக்கிற ஒண்ணு. பெருமானாருக்கு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. இன்னொரு செய்தி தெரியுமா, என் பெருமான் எனக்கு தொலை வைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அவங்க தொலை வைத்தாலும் கூட அது பெரிய பாக்கியம் என்றாலும் அவங்க இங்க வந்துட்டு போற போது நைட் நேரத்துல சின்ன அசம்பாவிதம் நடந்தால் என் பெருமானின் கரத்தில் ஒரு கீறல் விழுந்து விட்டாலும் என் கபரு வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை இழந்து விடுவேன், என் மன்னரையின் சந்தோஷமே போயிடும். அவங்க தொலை வைக்க வராட்டாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அந்த சஹாபிகளின் அன்பை என்ன சொல்வது, எங்கே அவர்கள் தங்களை ஆக்கி கொண்ட இடம். சர்க்காரை ஆளும் அதை கேட்டுட்டு வரலாறு திறந்து பாருங்க, அப்படியே மெய்செலுத்து போய் கையை தூக்குறாங்க. அவங்க கேட்ட துவா வரலாற்றின் தங்க எழுத்துக்களால் பதிவானது. அல்லாஹும்ம அல்க தல்ஹா தல்ஹகு இலை வ யல்ஹகு இலை, யா அல்லாஹ் என் தல்ஹாவை அனுப்பிவிட்டேன், நீ அவரை சந்திக்க வேண்டும், நீ அவரை சிரித்த முகத்தோடு சந்திக்க வேண்டும். என் தல்ஹா உன்னை சந்திக்கும் போது அவர் சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்க வேண்டும். ரஹ்மானே, இதை நீ நசீபாக்கி தருவாயாக. நீ அவரை சிரித்து வரவேற்க வேண்டும், அவர் சிரித்த முகத்தோடு உன்னிடத்தில் வர வேண்டும். அப்புறம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, வாங்க, மனசு கேட்கல, நான் இமாமா நிக்கிறேன், பின்னால் இல்லைங்கன்னு சப்ப கூட்டி கபரிலும் பெருமானார் ஜனாசாவை முடித்தார்கள். ஒரு தொழுகை நடந்துச்சு. இமாம் முஸ்லிமின் இந்த சம்பவத்துக்கு பின்னால் பல பேர் எழுதுவார்கள், சங்கை மிக்கவர்களே, அன்புக்குள்ளே இந்த நேசத்துக்குள்ளே ஒரு வகையான ஹௌஃபும் ஹுஸனும் கவலையும் பயமும் இருக்கும். ஏன், நான் யாரை நேசிக்கிறேனோ அந்த உத்தம நபிகள் சஞ்சலப்பட்டு விடக்கூடாது, பாதிப்பு வந்து விடக்கூடாது, எதிரிகள் வந்து விடக்கூடாது, அவர்களின் அச்சுறுத்தல் நிலை எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. அவங்க சொன்னாங்களே, சின்ன கீறல் விழுந்தாலும் மன்னரையிலிருந்து எழுப்பப்படும் வரையிலும் நான் நிம்மதி இழந்து விடுவேன். மூணாவது அழுக, முஹப்பத்தின் அடையாளத்துல மூணாவது புகா, அழுக, அன்பனை நினைத்து அழுக, அன்பனின் நண்பனின் நேசனின் நபி அவர்களுடைய எல்லா நிலைகளையும் நினைத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா அழுதுருவாங்க சஹாபாக்கள். நபியினுடைய குடும்பத்துல ஒரு மௌத்தா, சஹாபிகள் அழ ஆரம்பிச்சிருவாங்க. நபி கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்களா, அழுதுருவாங்க. அபூபக்கர் சித்தீக் அழுகிறார். எப்போது? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். கூப்பிட்டு வந்துட்டாங்க, பெருமானார் தர்பார்ல கொண்டு நிறுத்துறாங்க. அது நீண்ட வரலாறு. அந்த நேரத்துல அழுதாங்க அபூபக்கர் சித்தீக். பெருமானார் சொன்ன வார்த்தை, மாயுபுக்கி அபூபக்கர் ஆதா யௌமுல் ஃபரஹ், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் அல்லவா இது, இப்ப அழுகிறீங்களே, உங்க தகப்பனார் அல்லவா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான், சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க உங்க அத்தா, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும், என்ன அழுகை அபூபக்கர் என்று கேட்கிறாங்க சர்க்காரை ஆலம். சித்திகுல் அக்பர் கண்ணீரை துடைத்து விட்டு சொன்னார்களாம், இல்லை யா ரசூலல்லாஹ், என் தந்தை வந்திருக்கிறார், தங்கள் பெரிய தந்தை அபூ தாலிப் வந்திருக்க வேண்டுமே என்று நினைத்து அழுதேன் என்றார். உங்கள் தந்தை அபூ தாலிப் வந்திருக்க வேண்டுமே, பெரிய தந்தை, தாங்கள் எத்தனை சந்தோஷம் அடைவீர்கள், தாங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் போனதை நினைத்தால் அழுக வருகிறது. என் தந்தையின் இஸ்லாம் ஒரு வகையில் பாக்கியம், இந்த இடத்தில் தங்கள் பெரிய தந்தை இருக்க வேண்டுமே என்று நினைத்தேன். அந்த அன்புக்குள்ளே கண்ணீர், எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட தருணம் அவர்களை அழ வைத்தது. இந்த நேசம் உண்மையான நேசம் என்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேசம் உண்மையிலேயே அதனுடைய வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்.
இன்னைக்கு மாணவியோடு இதையெல்லாம் எப்படி கையாள்வதுன்னு கேட்கிறாங்க. ஒரு நேரம் இல்லை அதை விவரிக்க. நம்ம எந்த வகையில அழுகையை கொண்டு தீர்மானிக்கிறது, கவலையை கொண்டு தீர்மானிக்கிறது, இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை கொண்டு அந்த முகப்பத்தை தீர்மானிக்கிறது. இது நபியினுடைய முகப்பத்தின் கீழே சாலிகங்களும் சாலிக்கியங்களும் பதிவு செய்த விஷயம். நான் 3வது சொன்னேன், 4வது 5வது சொல்லி முடிக்கிறேன். 4வது இம்பிசாத்தும் வாங்க, எப்போதும் மனசை நெகிழ வைக்கிறது. சந்தோஷம் மாத்திரமல்ல, மனம் விரிந்து போகும், உள்ளங்கள் விசாலமாகிறது, உள்ளத்தையே பறிகொடுக்கிறது, மனசை கொடுத்துறது. மனசுங்க வைக்கிறது இல்லை. சஹாபாக்களின் பல பேர்கள் சொல்வார்கள், நாங்கள் மஸ்ஜிது நபவியில் இருந்தால், ரசூலோடு இருந்தால், எங்கள் வீட்டை விட்டும் நாங்கள் மறக்கடிந்த நிலையில் உட்கார்ந்து இருப்போம். மனசுங்க கொடுத்துறது. கல்ப ரசூலோட இம்பிசாத்துல் கல்பும் வாங்க, உள்ள இங்கேயும் முழுக்க முழுக்க விரிந்து போயின் இருக்கும். எந்த சூழலிலும் தன் உள்ளத்தை வேறொரு பக்கம் அவர்கள் கொண்டு போனதில்லை. தங்களுடைய நேசத்தை ரசூலின் மீது அவர்கள் காட்டிய விதம் தன் தாயை விட தந்தையை விட என்று பெருமானார் சொன்னாங்க பாருங்க. தாயை விட தந்தையை விட. பத்ருக்களத்தை மாத்திரம் சொல்லி முடிப்பேன். பத்ருக்களம் பெருமானார் கையசைக்கிறார்கள், போங்கங்கிறாங்க. உள்ள நுழைகிறார் சையதுனா அபூ உபைதா. அது பெருமானார் தான் கைடு பண்றாங்க. யாரை அசைக்கிறாங்களோ அவங்க போகணும். அபூ உபைதாவை அசைக்கிறாங்க, விரல் அசைத்து உள்ள போங்கிறாங்க. களத்திலே இறங்குறார் அபூ உபைதா. இறங்கினால் அபூ உபைதாவை கண்டா எதிரிகள் ஓடிடுவாங்க. அவருக்குன்னு ஒரு ஆற்றல் இருந்தது, வலிமை இருந்தது, வீரம் இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி அபூ உபைதா வாளை சுழற்றுவதில் தனி தகுதி உடையவர். அவங்க வாளை சுழற்ற உடனே எதிரிகள் ஓடுறாங்க. ஆனா அபூ உபைதாவை வாளையே சுழற்ற விடாமல் ஒருவர் அவர்களே விரட்டிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் ஓட, ஒருவர் மாத்திரம் அபூ உபைதாவை உள்ளேயே நுழைய விடுறது இல்லை. அபூ உபைதா உள்ள போனாதானே எதிரிகளோடு போராட முடியும். இது மிகப்பெரிய யுத்தம், பத்ருக்களம். ஹாரூன் யஸீலரின் உத்தரவு. எம்பெருமான் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூ உபைதா மாத்திரம் தான் களமாடுகிறார். அங்கன எல்லாரும் போர் செய்யறது இல்லை. ஒவ்வொருத்தங்களையா முதல்ல அனுப்புனாங்க. சையதுனா அலி அனுப்புறாங்க, ஹம்சாவை அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்டதுல அபூ உபைதாவை அனுப்பி இருக்கிறாங்க. அபூ உபைதா உள்ள போனாரா, என்ன பண்ணாங்க முடியல. அவங்க வெளியிலேயே அபூ உபைதாவை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஒருவர் மாத்திரம் அபூ உபைதாவை விரட்டி விரட்டி விடுகிறார். அபூ உபைதா அவர் மீது சின்ன கீறல் கூட விழறதுக்கு அனுமதிக்கல. அவரை தாக்கல, அந்த வாளை அவர்கிட்ட வந்து மடக்கிக்கிறாங்க. ரொம்ப நேரம் போராட உள்ள போக முடியாத அளவிற்கு அவர் முழுக்க முழுக்க தன்னை அடையாளமாக்கி நின்ற போது அபூ உபைதா ஒரு கட்டத்தில் அவரை விரட்டுகிறார். அப்போதும் அவர் போகவில்லை. வாளை சுழற்றுகிறார். அப்போதும் அவர் பயப்படவில்லை. அவரை தடுத்து கொண்டிருக்க வேகமாக சுழற்றிய வாள் எதிரே நின்றவரின் தலை கீழே வீழ்த்தி விட்டது. தலை விழுந்துச்சு. உள்ள போறாங்க, போராடுறாங்க. மிகப்பெரிய வெற்றியோடு திரும்ப மாணவி துஆ செய்தாங்க அபூ உபைதாவிற்கு. அபூ உபைதா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் பல தடவை அவரை மன்னித்தேன், பல தடவை விட்டேன். ஒரு கீறல் விழுந்தால் என் மனம் தாங்காது. அப்படி என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை அவர். ஜர்ராஹ், ஜர்ராஹ் என்னை பாதுகாத்தார், வளர்த்தார். இந்த பயிற்சி கூட அவர்தான் கொடுத்தார். நான் அவரை விட்டேன். ஒரு கட்டம் இந்த புனித களத்தை வெற்றி பெற விடாமல் தடுத்து விடுவாரோ என்ற ஒரு பயம். அப்போது என் மனம் சொன்னது, தந்தை என்ன தந்தை, இந்த உள்ளமெல்லாம் தாங்கள் இருந்தீர்கள். என் தந்தை அதில் 199 மடங்கு தங்களுக்கு என்றால் அந்த ஒரு மடங்கிலும் பாதிதான் அவர் கல்பில் இருந்தார். என் கல்பு தங்களுக்கு இன்பிசாத்துல் கல்புங்கிற கல்பெல்லாம் தாங்கள் யா ரசூலல்லாஹ். நான் பார்த்தேன், என் தந்தை என்னை உள்ளே போக விடாமல் தடுத்த போது இப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன். நபியா ஜர்ராஹா, என் தந்தையா தாஹா நபியா, தந்தையை வீழ்த்தினேன், களம் இறங்கினேன், என் கல்பு தங்களோடு இருந்தது என்றார். பெருமான் துஆ செய்தாங்க. அந்த துஆவின் பரக்கத்து தான் அபூ உபைதா அமீனு ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தின் உலகம் போற்றுகின்ற மிகப்பெரிய அமீனாக அங்கீகாரம் பெற்றார்கள், இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளராக. எனவே பாக்கியம் நிறைந்த அன்பர்களே, மிகச்சிறப்பான இந்த நிகழ்வு காலையிலிருந்து எங்கள் அன்பு பிள்ளைகள் மௌலவிகள் ஹைரிகளினுடைய சிறப்பு நிறைந்த நிகழ்ச்சி. அதுவும் அல்லாம ஹதரத்து பெருந்தகை இங்கே உங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல சபை. அல்லாஹ் இந்த சபையை பொருந்தி கொள்வானாக. உண்மையான நேசத்தை மாணவியோடு நம் சுவாசமாகவே ஆக்க செய்வானாக. அது வெறும் வார்த்தை அல்ல, என் வாழ்க்கை. நான் படுத்தா கூட என்னுடைய மூச்சு காற்று நபியினுடைய நேசத்தில் ஓட வேண்டும். நாங்க இன்னைக்கு பையத்தெல்லாம் கொடுக்கிற போது
மூச்சு காற்றுல அல்லாஹ் கொடுக்கிறது. நம்ம படுக்கிறோம், கண்ணை பொத்திடுறோம், தூங்குறோம், மூச்சு அல்லாஹ் அல்லாஹ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் அல்லான்னு அந்த ஓடு மூச்சில் ரசூலின் நேசத்தை கொண்டும் ஓட விடுவீர்களே, ஆனால் ரூஹு பிரிஞ்சாலும் அல்லாஹ் ரசூலும் கிடைச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்தை பொருந்திக் கொள்வானாக, சோதனையில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பறக்க செய்வானாக, உரிய காலத்தில் நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக, நம்முடைய பிள்ளைகள் தங்கள் கணவனோடு சொர்க்கத்திலும் தொடர்ந்து வாழச் செய்வானாக, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர்களினுடைய வாழ்க்கை பகுதியில் தேவைகள் இருக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வே துணை நிற்பானாக, ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, நம்மையும் நமது குடும்பத்தையும் ரப்புல் ஆலமீன் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக, எங்கள் அன்பு மௌலவிகள் கைரிகளின் எதிர்காலத்தை அல்லாஹ் ஜொலிக்க வைப்பானாக. சமூகம் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறது. சமூகத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் இடத்திலும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்வே கொடுப்பான் என்ற உறுதியிலும் நாம் வாழும் இடத்தில் நிறுத்தி வைப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆ, என்னுடைய உஸ்தாதுனா அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் மரியாதைக்குரிய கன்சுல் உலூம் தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் பரக்கத்தும் அருள் நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.